श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது கர்ம சந்நியாச யோகத்தில் 26வது ஸ்லோகம். காமக்ரோதவியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். காமக்ரோதவியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், காமக்ரோதவியுக்தானாம், காமம் குரோதம் இதிலிருந்து விடுபட்டவர்கள், காமத்தினின்றும் கோபத்தினின்றும் விடுபட்டவர்களும், யதசேதசாம் அதாவது சித்தம் இருக்கு இல்லையா, அது அடங்கியவர்கள், அடக்கிய சித்தத்தை உடையவர்களாகவும், விதிதாத்மனாம் ஆன்ம தரிசனம் பெற்றவர்களும் ஆகிய யதிகள், முனிவர்கள், சந்நியாசிகள், அபிதாக அவர்கள், அபிதாக அப்படின்னு சொன்னால் இகத்திலும் பரத்திலும் பிரம்ம நிர்வாணம் பிரம்ம சாயுஜ்ய முக்தியை கிட்டுகிறது அவர்களுக்கு. அதாவது விதிதாத்மனாம் ஆத்ம தரிசனம் பெற்றவர்களும் ஆகிய யதீனாம் அதாவது முனிவர்களுக்கும் சந்நியாசிகளுக்கும், அபிதகா இங்கேயே இகத்திலும் பரத்திலும் பிரம்ம நிர்வாணம் பிரம்ம சாயுஜ்ய முக்தி கிட்டுகிறது. வர்த்ததே அப்படின்னு சொன்னால் என்ன, இங்கேயே கிடைக்கப்பெறுகின்றது அப்படின்னு சொல்கிறார். அதாவது திருஷ்டிம் ஞானமயம், அதாவது நம்ம பார்க்குறோம் இல்லையா, பார்க்கறதுலேயே ஞானம் சிறப்பாக வருகிறது. பார்த்த உடனேவே இது இப்படி இருக்குது, இதில் இருக்கிறது சரி, இதில் இருக்கிறது சரியில்லை, இதை நம்ம சரியாக பார்க்கணும், நம்ம பார்க்குற பார்வையில் தான் தவறு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுட்டு எது சரியோ அதை நம்ம சரியாக புரிஞ்சுட்டு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா, நம்ம பார்க்குற பார்வையிலேயே ஞானத்தை வெளிப்படுத்தி ஞானத்தை புகுத்தி பார்த்து விஷயங்களை தெரிந்து கொள்வோமே. ஆனால் அது என்ன பண்ணணும்னு கேட்டால், பஷ்யத் பிரம்மமயம் ஜெகத்து, அதாவது சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து அப்படின்னு சொல்கிறோமே, அதில் சரியான ஒளி பொருந்திய நம்மளுடைய பார்வையில் சிறப்பாக ஆக்கி எல்லாத்துலேயும் இருக்கிறது தெரிஞ்சினமான சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து, அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் என்ன, எங்கேயும் பார்க்கது பிரம்மம் தான், பரபிரம்மே எல்லா உயிர்களிடத்தும் குடிகொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் நம்மளோட பார்வை, திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா, நம்மளோட பார்வையில் ஒளி பொருந்தியாகவும் வெளிச்சம் இருக்கிறதாகவும் இருக்கும். அது வெளிச்சம் வெளி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஞானம் என்று சொன்னால் எல்லா உயிர்களிடத்திற்கும் அந்தர்யாமையாக இருப்பது ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணனை எங்கேயும் பார்த்து கொண்டிருக்க முடியும். பார்க்கிறோம் என்றால் பார்க்க முடிகிறது. அத்தகைய பார்க்கக்கூடிய பார்வையாக நம்முடைய பார்வையை வி ஆர் எலிவேட்டிங் இட், நம்ம அதை உயர்த்தி கொள்கிறோம் என்றால் அங்கே என்ன இருக்கும், பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத்து, அவனாலேயே அந்த முனிவர்களாலும் சன்னியாசிகளாலும் யோகிகளாலும் சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து அப்படின்னு சொல்கிறோமே, அந்த எல்லா உயிர்களிடத்தும் பரம்பொருளே குடிகொண்டிருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதனால் பரமபதநாதனை உள்ளத்தில் தியானித்தால் மட்டும் போராது, அதுக்கு மேலே எப்படி இருக்கணும், உலகில் எல்லா உயிர்களிடத்தும் உறைபவனாய் அவனை கண்டு அவனுக்கு சேவை செய்யவும் வேண்டும். அதாவது அபிதகா அப்படின்னு சொன்னால் ஞானம் நிலை பெற்ற சன்னியாசிகளுக்கு இங்கேயே இப்பொழுதே முக்தியும், அதாவது சத்தியமுக்தியும், கர்மயோகிகளுக்கு சித்த சுத்தியின் வழியாக கிரமமுக்தியும் கூறப்படுகிறது. சித்த சுத்தி அதாவது எண்ண ஓட்டங்களில் தவறு இல்லாமல் இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் எண்ண ஓட்டங்களில் தவறு இருக்கும் தான். அதாவது சில நேரத்தில் சப்ஜெக்டிவ் ஒப்பீனியனை ஃபாலோ பண்ணுவோம், சில சமயம் டிஸ்கிரிப்டிவாக ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணிப்போம். அந்த டிஸ்கிரிப்டிவாக இருக்கிற ஒப்பீனியனுக்கு எல்லாரும் ஏற்றுக்கணும்னு வேற நினைப்போம். அது எப்படி சாத்தியம், அது சாத்தியம் இல்லை. டிஸ்கிரிப்டிவாக இருந்தாலும் அந்த கருத்துக்களை எல்லாரும் ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. சப்ஜெக்டிவாக இருக்க ஒப்பீனியன், நம்ம கருத்தை சொல்கிறோம், அந்த கருத்து எல்லாரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பசங்களேவாக இருந்தாலும், நம்ம தாய் தகப்பனாக இருந்தாலும் நம்ம சொல்கிற கருத்தை ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் தனித்தனியாக யோசிக்கிற திறமையும் முடிவெடுக்கிற திறமையும் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விதிதாத்மனாம் ஆன்ம தரிசனம் பெற்றவர்களும் ஆகிய எதிகளுக்கு சந்நியாசிகளுக்கு இகத்திலும் பரத்திலும் பிரம்ம நிர்வாணம் பிரம்ம சாயுஜ்ய முக்தி
இங்கேயே கிட்டுகின்றது அப்படின்னு சொன்னால் வர்த்ததே அப்படின்னு சொன்னால் என்ன, வளர்ந்து கொண்டு இருக்கிறது, கிடைக்கிறது, கிட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நமஹ.